இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு மார்கன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாண்டனி அவர்கள் நடிச்ச திரைப்படத்தினுடைய விமர்சனம் பார்க்க போறோம். படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம்னு இருக்கோம். விஜயாண்டனி அவர்களாகட்டும், அதே மாதிரி பிரிகிடா சாகா அப்படின்னு நடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய பிரபலங்கள் நடிச்சிருக்கிறத பார்க்க முடியுது படத்துல. சமுத்திரகனி வராரு, ஒரு சீன்ல வராரு, ஸ்டார்டிங்ல வராரு, அதுக்கப்புறம் அவர் பார்க்குற முடியல இல்லை. பட் அவருக்கு ஏற்ற ரோல் அது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. ஒரு த்ரில்லர் படமா இருக்கு. ஸோ அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் நீங்க பேசுகிறோம். நம்ம கூட நீங்க அதை பத்தி பேசுறதுக்காக பிரியபுரன் அவர்கள் மூலம் இருக்காங்க. வணக்கம் ஹரிஷ். சோ நீ சொன்ன மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம் தான் நான் சொல்லுவேன் நானு. இவரு லியோ ஜான் பால் வந்துட்டு இந்த படத்தின் மூலம் ஒரு இயக்குனரா அறிமுகமாகி இருக்காரு. ஃபர்ஸ்ட் படமே வந்துட்டு இவ்வளவு நல்லா கொடுத்திருக்காருன்றது வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். குறைங்கெல்லாம் அப்புறம் சொல்றோம். ஃபர்ஸ்ட் அந்த அப்ரிசியேஷன் கொடுத்துடுறோம் நாங்க. அந்த டெபியூட் மூவி அப்படின்றப்ப வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்காருன்றது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் தான் அது. ஒரு படத்தை வந்து கிறிஸ்பியா வச்சுக்கிறது வந்துட்டு எடிட்டரோட கையில தான் இருக்கு. அப்படி பல படங்கள்ல தன்னோட எடிட்டிங் மூலமா நிறைய அனுபவங்கள்ல கிடைச்சு அதுல வந்துட்டு இப்படியெல்லாம் எடுத்தா நல்லா இருக்கும், இப்படியெல்லாம் எடிட் பண்ணா நல்லா இருக்கும்னுட்டுன்னு ஒரு பரபரப்பான ஒரு த்ரில்லர் படத்தை கொடுத்திருக்கிறாருன்றத சொல்லணும். இது ரியாலிட்டி படமா இல்ல ஃபேண்டசி படமான்னுட்டுன்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வர அளவுக்கு, டவுட் வர அளவுக்கு வந்துட்டு திரைக்கதையை ரொம்ப சுவாரஸ்யமா எழுதி அதுக்கு ஏத்தா போல கேரக்டர்கள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப கச்சிதமா தேர்வு செஞ்சு பொருத்தி இருந்தாருன்னு தான் சொல்லணும். ஆனா ரொம்ப ஸ்லோவா போச்சோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ வர படங்கள் எல்லாம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி 2-3 பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தியா கொண்டுட்டு போறாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் நட்டுன்னு கொண்டுட்டு போறாங்க. அதுல லென்த்தியா போறப்ப ரொம்ப ஸ்லோ ஆகுது. எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வந்துட்டு டிசப்பாயிண்ட் ஆகுது அந்த இடத்துல. சோ அந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் நாங்க வச்சிருக்கிறதுனாலதான் ஒரு படம் நல்லா இல்லைன்னு சொல்றோமே தவிர, அப்போ உங்க மேல இருக்கிற நம்பிக்கை அது. சோ அது எவ்வளவு கிறிஸ்பியா கொடுக்க முடியுமோ கொடுங்கன்றதுதான். இப்ப இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல்னா கூட வந்துட்டு அதுல போடுற வீடியோஸை தவிர்த்து ஷார்ட்ஸ் தான் நல்லா வேகமா எல்லார்கிட்டயும் பரவ ஆரம்பிக்கும். ஏன்னா அது ஜஸ்ட் நிமிஷங்கள் கணக்கு தான் அது. சோ அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் இதுல எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்ல இருந்து எல்லாமே ஃபாஸ்ட் நம்ம மூவ் ஆயிட்டு இருக்கும் போது வந்துட்டு இவ்வளோ இதுவா வந்துட்டு கேர்லெஸ்ஸா விட்டுட்டாரோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நானு. அதே மாதிரி படத்தை வந்துட்டு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரா தொடங்கி அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஃபேண்டசி படம் சொல்ற அளவுக்கு வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமா கொடுத்திருக்காரு. அது எனக்கு இதுக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அந்த அளவுக்கு அழகா கொடுத்திருக்காரு அப்படின்றதுதான் சொன்னோம். ஏன்னா இது வரைக்கும் வந்துட்டு தமிழ் சினிமாவில சொல்லப்படாத ஒரு விஷயத்த வச்சு கிளைமேக்ஸ முடிச்சிருக்காரு. யாராலுமே அசியூம் பண்ண முடியாத ட்விஸ்ட் அது. அந்த மாதிரி ஒண்ணு கொடுத்திருந்தாரு. இருந்தாலும் வந்துட்டு ஒரு தொடர் கொலைகள், அந்த சீரியல் கில்லிங், அதுவும் ஒரே பேட்டர்ன்ல யார் செஞ்சிருப்பாங்கன்னு பல பரபரப்பான சம்பவங்கள் எல்லாம் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும் போது இந்த எட்ஜ் ஆஃப் த சீட்னு சொல்றோம்ல, அது ஒரு நொடி கூட யாருக்கும் வரல. ஒரு த்ரில்லரு, ஒரு சீரியல் கில்லிங் படம் அப்படின்னுட்டு சைக்காலஜிக்கல் த்ரில்லரோ இல்ல சீரியல் கில்லிங் ஏதோ சம்திங். நாங்க த்ரில்லர் மூவில வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஒரு த்ரில்லர் படம் பாக்குறப்போ நான் சீட்டு நுண்ணில உட்காந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. திஸ் இஸ் அ த்ரில்லர் மூவி. அப்படி இருக்கும் போது நாங்க சீட்டு நுண்ணில எல்லாம் உட்காந்து போக்கல, ரொம்ப கேஷுவலா உட்காந்து பார்த்த மாதிரி தான் இருந்தது. அது வந்துட்டு கொஞ்சம் எனக்கு நெருடலான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் நானு. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு சீன் கொண்டு வந்திருக்கலாம். அப்பதான் வந்துட்டு ஒரு த்ரில்லர் படத்துல இருந்து நாங்க வெளியில வந்த ஒரு ஃபீல் எங்களுக்கு இருந்திருக்கும். அந்த ஃபீலை நீங்க கொடுக்கலன்றது ஒரு பெரிய குறையாவே நான் சொல்றேன் நானு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவர் தான் குற்றவாளி அப்படின்னுட்டு நம்ம எல்லா பார்வையாளர்களுக்கு எல்லாம் வந்துட்டு ரொம்ப துல்லியமா தெரியற மாதிரி ஒருத்தரை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்ப நம்மளோட இதெல்லாம் பார்வை எல்லாம் அந்த படத்துல எப்படி இருக்குன்னா, இத விஜய் ஆண்டனி எப்படி கண்டுபிடிக்க போறாரு? இவன் தான் தெரியும், நம்மளுக்கு தெரியும் இவன் தான் கொலை பண்ணிட்டான்னுட்டு. இவரு விஜய் ஆண்டனி எப்படி அந்த இது கொலையாளியை கண்டுபிடிக்க போறாரு? எந்தெந்த இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்க போறாரு? இந்த மாதிரி தான் நம்ம மைண்ட் தாட்ஸ் போச்சு. விஜய் ஆண்டனி கொலைகாரனா இருக்கக்கூடாது. ஓகே. அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட தான் வந்துட்டு இருக்கு. சோ விஜயாண்டனி வந்து பண்ணிருக்க கூடாது, ஒரு பழிதீர்த்தல் இதுக்காக பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும்போது தான் போனேன். பட் டிஃபரெண்டா இருக்கு படம். நல்லா இருந்தது படம். அது அந்த ட்விஸ்ட் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் தான்.
எனக்கு விஜய் ஆண்டனி மேல சந்தேகம் வரல. ஏன்னா அவருக்கே வந்துட்டு பாதி பாடி அந்த ஃபேஸ்ல வந்துட்டு டார்க் இருந்தது. சோ அதனால அவர் மேல எனக்கு சந்தேகம் வரல. பட் பழிவாங்குற இதுவா கூட அவர் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். சோ இது விஜய் ஆண்டனி எப்படி இதை நிரூபிக்க போறாருன்ற கேள்விகளுக்கு நம்ம விடை தெரியாம தான் தவிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் தான் வந்துட்டு அந்த ஒரு விஷயமே நம்ம அந்த கிளைமேக்ஸ் தான் வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல கூட கிடையாது. கிளைமேக்ஸ்ல தான் நம்மளுக்கு தெரியுது யாரு கொலைக்காரங்கன்னுட்டுன்னு. இவ்வளோ அழகான ஒரு சப்ஜெக்ட கோட்டை விட்டுட்டீங்களோ அப்படின்ற மாதிரி தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா சொல்றேன் நான் இந்த வார்த்தைய. சாதாரணமா ரிவ்யூ பண்ற மாதிரி சொல்லல. ரொம்ப கஷ்டத்துல சொல்றேன் நானு. இதுல இன்னொரு விஷயம் ஹரிஷ், இந்த தமிழ் அறிவு அஜய் திஷான் இவர் வந்துட்டு ஆக்சுவலி ஹீரோ விஜய் ஆண்டனியா இவரான்ற அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அந்த படத்துல. அது ஒரு பக்கம் இருக்கும் போது நீங்க சித்தர்கள் நட்டுன்னு ஒரு விஷயத்த கொண்டு வரீங்க. அது இன்னும் அழகா கொண்டு போயிருக்கலாம். இப்போ ஒரு சீரியலே ராதிகா மேம் கொண்டு வந்திருந்தாங்க இந்த சித்தர்கள் எல்லாம் வச்சு. அந்த சீரியலே வந்துட்டு எப்ப நாளைக்கு வரும் எப்ப நாளைக்கு வரும், அப்பெல்லாம் வந்துட்டு இந்த வைஃபை கனெக்ஷன் இதெல்லாம் கிடையாது. சோ வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த நாளுக்கு தான் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். சோ இந்த சித்தர்கள் கதையெல்லாம் ரொம்ப அழகா எடுத்துட்டு போயிருக்கலாம். இப்போ இந்த சித்தர்கள்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்தீங்க, அதீத ஞாபக சக்தின்னுட்டுன்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்தீங்க, நீச்சல் அந்த தண்ணியில எவ்வளவு நேரம் ஒரு சஸ்டைன் ஆகுறாருன்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தீங்க. ஆனா தனித்தனி விஷயமா போயிடுச்சே தவிர உன்னோட ஒண்ணு வந்துட்டு அந்த சேர்ற அழகு இல்ல, அப்ப உன்னோட ஒண்ணு ஜெல்லே ஆகலன்றதுதான் அங்க மேட்டரே. அது எப்படின்னாக்கா இந்த தாமரை இலைமேல் தண்ணீர் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஒண்ணுத்துக்கு ஒண்ணு எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த 3 கேரக்டர் ரோலும் அப்படி இருந்தது. கான்செப்ட் ரொம்ப நல்ல கான்செப்ட். இன்னும் டைம் எடுத்து நல்லா ஹோம் ஒர்க் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்கலாமோ அப்படின்னுட்டுன்னு தோணுது. ஏன்னா கரு அப்படிப்பட்ட கரு ரொம்ப என்ன சொல்றது, ஆன் த ஹோல் ஒரு ஸ்டோரி சொல்லணும்னா அந்த கிளைமேக்ஸ்க்கும் சரி, இவங்க சந்தேகப்படுறதுக்கும் சரி, சித்தர்களை கொண்டு வந்ததும் சரி, அந்த தண்ணியில வந்துட்டு இவருக்கு அந்த ஞாபகங்கள்லாம் வர்றதும் சரி, ரொம்ப அழகா பண்ணிருக்கலாம் இந்த படம். இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்திருக்கலாம் அப்படின்றதுதான் என்னோட கருத்து. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த கொலை நடந்த இடத்துல வந்துட்டு ஞாபகமா சில விஷயங்களை சொல்ல வைக்கிற வரைக்கும் ஓகேவா தான் இருந்தது. மெமரியில வந்துட்டு இது 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 சொல்ல வைக்கிற வரைக்கும் ஓகேவா இருந்தது. ஆனா இந்த அதீத ஞாபக சக்தி, இந்த அபார நீச்சல் திறமை அதெல்லாம் வந்துட்டு எங்கேயோ பின்னோக்கி போய் அந்த தடயத்தை எவிடன்ஸுங்களை கொலைக்காரன் எல்லாம் தேடுறதெல்லாம் வந்துட்டு ஒரு புதுவிதமா இருந்தது. அத புரியுற மாதிரி தெளிவா சொல்லியிருக்கலாம். இப்ப எல்லாமே வந்துட்டு புதுசுதான். யாரும் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த படத்துல அடுத்தது இது வரும் அடுத்தது. இப்போ நாங்க நிறைய சீரியல் கில்லர் படம், சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம் எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா வந்துட்டு ஒரு இன்டர்மிஷனுக்கு மேல வந்துட்டு நாமளே சொல்லிடுவோம் இவன் தான் கொலை பண்ணான். அது எப்படி இவங்க கண்டுபிடிக்கிறாங்க? இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் விஜய் ஆண்டனி எப்படி கண்டுபிடிக்க போறாரு, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் நாங்கெல்லாம் படம் பார்த்திருக்கோம். பட் இது வந்துட்டு டோட்டலா வேற, ரீசன் வேற. ரீசன் வந்துட்டு லாஜிக் இல்லைன்னு மட்டும் யாரும் சொல்லிடாதீங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கு. சோ அது லாஜிக் இல்லாமலாம் கிடையாது. நல்ல லாஜிக்கான படம் இன்னும் கொஞ்சம் அழகா கொடுத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு குறை மட்டும்தான் இந்த படத்துல எனக்கு தோணுது அப்படின்றத நான் சொல்றேன் நானு. இவ்வளவு பேரை பத்தி பேசிட்டேன். நான் விஜய் ஆண்டனி பத்தியும் நான் எதுவுமே பேசல. விஜய் ஆண்டனி வந்துட்டு இந்த படத்துல நடிச்சாரா என்னன்றது எனக்கு தெரியல. ஏன்னா அவரோட பொண்ணு கொலை ஆயிட்டு அந்த அந்த ஒரு இதுக்காக தான் வந்துட்டு அந்த படம் நகருது. தன்னோட பொண்ணை கொலை பண்ணது யாருன்ற மாதிரி நகருது. ஒரு பெற்ற மகளை இழந்து ஒரு 1.5 வருடமான ஒரு தந்தையின் மனநிலை அதுல நடிக்கிறப்ப எப்படி இருந்திருக்கோன்றது வந்துட்டு உணரும் போது அவர் நடிச்சாரான்றது எனக்கு தெரியாது. அவரை பத்தி நான் எந்த விமர்சனமும் வைக்க விரும்பல. அவர் வந்துட்டு உள்ளுக்குள்ள எவ்வளவு நொந்து போயிருப்பாரு இந்த விஷயத்துக்காகன்றது மட்டும் எனக்கு அந்த உணர்வு மட்டும் எனக்கு புரிஞ்சது. இது வந்துட்டு அவர் நடிக்கல, அவர் வாழ்ந்திருக்காரு இந்த கேரக்டர்ல அப்படின்றதுதான் நான் சொல்லணும். வேற என்ன இருக்கு ஹரிஷர்ல பேசுறதுக்கு? எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எப்படின்னா செஸ்ஸோட நான் அதை வந்து சேர்த்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. ராஜாக்களை நம்பி வாழ்க்கையை இழந்து கருப்பு ராணியினுடைய கோபமும் அதனால ஏற்படுற பேராபத்துகளும் அதை தடுக்கிற ஒரு காவல் அதிகாரியை பற்றிய அற்புத கதையுமா இந்த படத்தை நான் பார்க்கிறேன். கருப்பு ராணி அப்படிங்கிற அந்த வார்த்தை பயன்பாடுக்கு காரணம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அதை பேஸ் பண்ணி தான் அந்த படம் மூவ் ஆகுது. இந்த பிளாக் அப்படிங்கிற அந்த கலரை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகுது படம்.
இன்னும் சொல்ல போனா கொலை பண்றவங்க கொலையாளிகள் கூட அந்த பயன்படுத்துற அந்த இன்ஜெக்ஷன் கூட பிளாக்கா அந்த விக்டிம்ஸை மாத்திடும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் கொண்டு போறாங்க. எதனால அப்படி மாறுது, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் அந்த கதை. ஸோ அதனால நான் இப்படி பாக்குறேன். ரெண்டாவது, அந்த பெண் இவங்க குற்றவாளின்னு சொல்ற அந்த பெண் கடைசியில ஃபைனல் கிளைமாக்ஸ்ல தான் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பெண் 2 ஆண்கள்ட்ட ஏமாந்துருப்பாங்க. செஸ்ல வந்து 2 ராஜாக்கள் இருப்பாங்க, கருப்பு ராஜா, வெள்ள ராஜா. சோ கருப்பு ராஜாவும் ஏமாத்துறாரு, வெள்ள ராஜாவும் ஏமாத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு அந்த ஆதங்கம் வந்து ரங்கி கிட்ட இருக்கத்தான் செய்யும். அது வந்து செஸ்ல யூஸ்ஃபுல்லா அது இருக்கத்தான் செய்யும். ஸோ அதனால அதை பேஸ் பண்ணி நான் அதை சொல்றேன். அண்ட் இந்த படத்துல வந்து ரொம்பவே அழகா வந்து அஜய் தீக்ஷன் அவர்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்தடுத்து இந்த கொலை சம்பவங்கள் நடக்கும்போது அடுத்தடுத்து இந்த கதையை வந்து நகர்த்தி கொண்டு போறதுக்கு அஜய் தீக்ஷன் உதவுறாருன்னு சொல்லலாம். அவர் தான் வந்து படத்தினுடைய பெரிய செக்மெண்ட்ஸ் வந்து அழகா நகர்த்தி கொண்டு போறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்துல சமுத்திரகனி போலீஸ் ஆஃபீஸரா வர்றாரு, அதுக்கப்புறம் விஜயாண்டி அவர்கள் பயணிக்கிறாரு. விஜயாண்டி அவர்களோட மகாநதி சங்கர் அவர்கள், பிரிகிடா, அஜய் தீக்ஷன், இந்த 3 பேர் தான் பயணிக்கிறாங்க. ரொம்ப வித்தியாசமான கதைக்களம், கதை வடிவமைப்பும் ரொம்ப அழகா இருக்குன்னு தான் சொல்லணும். பின்னணி இசையில விஜயாண்டி ஆஸ் யூஸ்வல் சத்திட்டாருன்னு சொல்லலாம். அவ்வளவு நல்லா இருக்கு. குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு வந்து அஜய் தீக்ஷன் தண்ணிக்குள்ள இறங்கி செய்யற அந்த வினோதமான பயிற்சிகள், அதுக்கப்புறம் விஜயாண்டி அவர்களை குற்றவாளியை நோக்கி அந்த காட்சிகள் நகர்த்துற விதம் எல்லாமே அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் லியோ ஜான் பால், அவர் வந்து அட்டக்கத்தி முண்டாசப்பட்டின்னு சொல்லி பல படங்கள் எடிட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு வந்து ஒரு படத்தை அழகா காட்டுறதுக்கு எந்த காட்சி தேவை, எது தேவையில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒருத்தரா எடிட்டர் தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணா எவ்வளவு அழகாக அந்த படத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு சாட்சின்னு சொல்லலாம். அவருடைய கதாபாத்திரங்களா இருக்கட்டும், அவர் சூஸ் பண்ண ஆக்டர்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்களோட வந்து தீபிகா ரொம்ப அழகா வித்தியாசமான ரோல் பண்ணியிருக்காங்க. வினோத் சாகர் பண்ணியிருக்காரு. கனிமொழி அவர்களும் அவங்களுடைய ரோலை வந்து அழகா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அஜய் தீக்ஷன் சொல்ற கான்செப்ட வந்து இன்னும் ஆழப்படுத்தினா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சித்தர்கள் பத்தின அந்த கதையாகட்டும், ரெண்டாவது ஆன்மீகத்துல நம்ம வந்து தண்ணி தான் வந்து மனிதருடைய இன்னொரு முகத்தை காட்டக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட், அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தி கொண்டு போயிருந்தா நம்ம பெட்டரா சொல்லணும். தேவையில்லாத கட்சிகள் இருக்கும் வண்டி இதை கொஞ்சம் ஆழப்படுத்தி கொண்டு போயிருந்தாங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கறதுக்கு இன்னும் நிறைய வருவாங்க எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா இந்த மாதிரியான கான்செப்ட் வந்து நிறைய எதிர்பார்க்கறாங்க மக்கள். இது வந்து பெரிய அளவுல இன்னைக்கு வரதில்லை. தியேட்டருக்கு இந்த மாதிரி கான்செப்ட் பெரிய அளவுல வரதில்லை. எல்லாமே பாலிடிக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அதுலயே வந்து கம்ப்ளீட்டா இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சிடறாங்க. இப்போ சமீபத்துல ஒரு படம் வந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு இசக்கி அவர்கள் அப்படி அவர் டைரக்ட் பண்ண ஒரு படம் இப்போ ஆகால ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட், சித்தர்கள் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட்லாம் வந்து எடுத்தீங்கன்னா தியேட்டர்ல நிறைய ஓடும், மக்கள் அதிகமா பார்க்கறதுக்கு வருவாங்க. ஆனா இதுல அரசியலை பத்தி வந்து இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு டைரக்டர்ஸையும் ப்ரொடியூசர்ஸையும் நகர்த்திடுறாங்க. அதுதான் ஏன் அப்படிங்கிறது புரியல. இந்த மாதிரி நம்ம கான்செப்ட் படம் வந்தாலே வந்து உடனே 3 நாள் 4 நாள் தியேட்டர்ல ஓடுது. அதுக்கப்புறம் சில இடங்கள்ல இருந்து அழுத்தம் வந்து அந்த படத்தை உடனே ரிமூவ் பண்ணிடுறாங்க. நான் இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கறதுக்கு, நான் இப்ப சொன்ன படம் ஓடிடில ரிலீஸ் ஆன படத்தை தியேட்டர்ல பார்க்கறதுக்கு டிக்கெட் புக் பண்ணேன். பட் டிக்கெட் புக் பண்ண அடுத்த நாள் தியேட்டருக்கு போறேன். நான் அந்த படம் இல்ல பார்க்க முடியாது, நீங்க வேற படத்தை பார்க்கலாம், இல்லைன்னா நாங்க உங்களுக்கு ரீஃபண்ட் போட்டுறோம் ஆன்லைன்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படியான சுச்சுவேஷன் தான் வந்து பல தியேட்டர்ஸ்ல இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இந்த கான்செப்ட் என்ன ஆழப்படுத்தி இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். அண்ட் இன்னும் த்ரில்லிங்கா கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா வந்து எல்லா கதாபாத்திரமும் வித்தியாசமான கதாபாத்திரமா இருக்கு. தண்ணிக்குள்ள வந்து பயிற்சி எடுக்கிற விதமாகட்டும், அதெல்லாம் வந்து தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வந்து ட்ரை பண்ணாத ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் வந்து ஒரு கேரக்டரை வச்சு ட்ரை பண்ணிருக்கீங்கிறப்ப அந்த கேரக்டர் இன்னும் மெருகேற்ற அளவுக்கு கொடுத்துருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் பாக்குறேன். இந்த படத்துல வந்து அஜய் தீக்ஷன் தான் கதையவே நகர்த்துறாரு அப்படின்னாலும் த்ரில்லர் படத்தை பார்க்கும்போது சீட்டேஜ்ல உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு எல்லாரையும் நகர்த்தணும். பட் அந்த சீட்டேஜ் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டுக்கே வரல. சஸ்பென்ஸா எல்லாத்தையும் கொண்டு போறாங்களே தவிர சீட்டேஜ்ல யாருமே உட்கார வைக்கல அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அது ஒண்ணுதான் குறைவாக இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். மற்றபடி படம் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த 6 minutes
ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன்ஸ் 6 மினிட்ஸ் அதை யூடியூப்ல ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணமே வந்தது எனக்கு ஆக்சுவலா. ஓகே. ஏன்னா ரொம்ப வித்தியாசமான ஓப்பனிங் அது. அப்படியான ஓப்பனிங் வந்து நீங்க கொடுத்துட்டு நீங்க வந்து சீட்டேஜ்ல ஒருத்தர் உட்கார வைக்காம த்ரில்லர் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை ரசிக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் கேரக்டர் வைஸ் ஆகட்டும், கான்செப்ட் வைஸ் ஆகட்டும், எல்லாமே அழகா இருந்தது, வித்தியாசமாகவும் இருந்தது. பார்க்கலாம், தாராளமா தியேட்டர்ல மக்கள் போய் பார்க்கலாம். ரெகுலரா வந்து அவங்க அவங்களுடைய ரோல் நல்லா இருக்கு. இன்னும் அவங்களை பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு நான் பாக்குறேன். விஜயாண்டி அவர்களையும் இன்னும் பயன்படுத்திருக்கணும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா அஜய் தீக்ஷன் வந்து உங்களுக்கு அவர் விஜயாண்டியை விட ஓவர்டேக் பண்ணி போறாரோ அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அவருடைய பெரிய ரோல் மாதிரி இருக்கு, விஜயாண்டி அவருடைய ரோல் சின்ன ரோல் மாதிரி இருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல வந்து ஹீரோ யாரு, செகண்ட் ஹீரோ யாருங்கிற கேள்வி வருது. விஜயாண்டி அவர்கள் வந்து நான் தான் ஹீரோன்னு எந்த படத்தையும் சொல்ல மாட்டாரு, அது அவருடைய பெருந்தன்மை. பட் வந்து விஜயாண்டி மாதிரியான ஒருத்தரை நீங்க வந்து படத்துல இன்க்ளூட் பண்ணிட்டு அவரை நீங்க முன்னிலைப்படுத்தாம நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கு. அது மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். விஜயாண்டி அவர்கள் நீங்க அவர்களுடைய நீங்க அவருக்கு ஒரு அட்வைஸ் மட்டும் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அட்வைஸ்ன்னு சொல்றதை விட ஒரு வேண்டுகோள் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவருடைய படத்துக்கு மட்டும் அவர் வந்து மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணாம மற்ற படங்களுக்கும் அவர் வந்து இசையமைச்சா இருந்து ஒரு பெட்டரா இருக்கும். நம்ம பழைய விஜயாண்டி அவர்களை நான் மறுபடியும் பார்க்கணும் அப்படிங்கிறத என்னுடைய விருப்பம். ஏன்னா தமிழ் சினிமால கொடி கட்டி பறந்துட்டு இருந்த எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுக்கும் நடுவுல வித்தியாசமா களமிறங்கின ஒரு மியூசிக் டைரக்டர்னா விஜயாண்டி அவர்கள். அவருடைய ஜிப்ரிஷ் வார்த்தைகள் வந்து எல்லாம் அவரை பார்த்தது இமான் அவர்கள் கூட ஜிப்ரிஷ் வார்த்தைகள் அதிக அளவுல பயன்படுத்திட்டு இருக்காரு. இப்போ இவர்கள் தான் அங்க டிரான்ஸ்பர் ஆகி போயிருக்கு. இப்போ கொஞ்சம் விஜயாண்டி அவர்கள் வந்து நடிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணாலும் மற்ற படங்களுக்கு வந்து மியூசிக் பண்றதையும் கான்சென்ட்ரேட் பண்ணாலும் ரொம்ப பெட்டரா இருக்கும். ரசிகர்கள் அதை எதிர்பார்க்கிறாங்க அவர்கிட்ட. ஸோ உங்களுக்கு வந்து விஜயாண்டி அவர்கள் வந்து இந்த படத்துல நடிச்சார் அப்படிங்கிறத வாழ்ந்தார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கறோம். ரொம்ப அழகா தன்னுடைய ரோலை பண்ணியிருக்காரு. இன்னும் அவரை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அவர் பயன்படுத்தின விதம் இன்னும் குறைவா இருக்கு. அவர் இன்னும் அதிக அளவில் பயன்படுத்தி இருந்தா பெட்டரா இருந்திருக்கும். அண்ட் நான் முன்னவே சொன்ன மாதிரி கில்லரே அவர் தான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்த்தி இருந்தா கூட இன்னும் பெட்டரா இருந்திருக்கும்னு நான் பாக்குறேன். ஏன்னா உங்களுக்கு பழிவாங்கிற படுறதுக்காக நான் நிற்கல, இவர் வந்து கொலகாரமா மாறிட்டாரு, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்து அப்படின்னு கூட நீங்க கதையை நடத்தி கொண்டு போயிருந்தா கூட இன்னும் அழகா இருந்திருக்கும். அவரை இன்னும் அதிக அளவில் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். ரெண்டாவது சித்தர் கான்செப்ட், நான் வந்து சித்தர்கள் விஷயத்துல நான் ரொம்ப ஈடுபாடு கொண்ட ஒரு நபர். இன்னும் சொல்ல போனேன்னா ஒரு சித்தரை நேரிலேயே பார்த்தேன் நான். அழகர்கோவில்ல வந்து ஒரு சித்தருடைய சீடர், சித்தர்னு சொல்ல முடியாது, சித்தருடைய சீடர் 18 சித்தர்களுடைய சீடர்களும் அங்க வந்திருந்தாங்க. ராமதேவர் சித்தருடைய பூஜை இதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அப்ப அந்த 18 சித்தர்களுடைய சீடர்களையும் பார்த்தேன் நாங்க. அங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நம்ம வந்து நம்ம ஒரு டைரக்ஷன்ல போறோம் அப்படின்னா அவங்க ஒரு டைரக்ஷன்ல போறாங்க. அவங்க சொல்ற டைரக்ஷன் நம்ம போனோம் அப்படின்னா அந்த உலகமே வித்தியாசமா இருக்கு. ஒருத்தர் வந்து யாகம் வளர்க்குறாங்க, அந்த யாகத்துல வந்து நெருப்புல கைய விடுறாரு. அசால்ட்டா நெருப்பு அது பாட்டுக்கு எழுதி இவர் அசால்ட்டா நெருப்புல கையை விட்டு பண்றாரு. இன்னொருத்தர் வந்து இங்க இருந்தே நான் மேல போயிட்டு வரேன்னு போறாரு. அந்த அளவுக்கு ரொம்ப வித்தியாசமான சித்தர்களா இருக்காங்க. ஸோ சித்தர் கான்செப்ட் எடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் நீங்க எஃபர்ட் போட்டிருக்கணும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா அது இன்னும் அழகா காட்டியிருக்கலாம். நீ இப்ப அஜய் தீக்ஷன் வந்து சித்தரை அவர்கள் பெற்றவர் அப்படின்னு காட்டாலும் அந்த சித்தர் வந்து அஜய் தீக்ஷன் பேசுற மாதிரி அந்த மாதிரியான நீ ஒரு கான்செப்ட் கொடுத்திருந்தா கூட இன்னும் பெட்டரா இருந்திருக்குமோ அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ரெண்டாவது இந்த ஆமை காட்டி அதை தான் வந்து பெரிய அளவுல படத்துல வந்து ப்ரமோட் பண்ணிருக்காங்க. அதையும் இன்னும் அழகா பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஒன்று குறைகள் இருக்கதான் செய்யும். பட் படம் நல்லா இருக்கு, பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கு, தாராளமா தியேட்டர்ல பார்க்கலாம். ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஹரேஷ், இப்ப நீ சொல்ற அந்த ஆமை விஷயமாகட்டும், அந்த ஆமை இவரை குழந்தையிலேயே வந்துட்டு தூக்கி மேல விட்டதாகட்டும், இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப மைல்டா சொல்லிட்டதுனால அது ரெஜிஸ்டர் ஆகல அப்படின்னு நினைக்கிறேன் நானு. அது நீங்க எடுத்திருக்கிற விஷயம் எல்லாமே புதுசுதான், எல்லாமே வந்துட்டு ரா மெட்டீரியல் தான் எடுத்திருக்கீங்க. பட் அந்த விஷயத்த வந்துட்டு எந்த அளவுக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல தவறிட்டீங்க அப்படின்றது எடுக்கிறாங்க அப்படின்னா
நான் மனோகரசரோட வந்து கனகம்பட்டீஸ்வரருடைய அந்த ஜீவசமாதி இடத்துக்கு போயிருக்கேன். அங்க போனோம் அப்படின்னா சுத்தி ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. ஆனா கம்ப்ளீட்டா உங்களுக்கு எதுவுமே கேட்காது. அப்படியே மைண்ட் ஆஃப் ஆன மாதிரி இருக்கும். அவ்வளவு சைலண்டா இருக்கும். ஆனா பேசிக்கிட்டே இருப்பாங்க, பக்கத்துல ஆளுங்க இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, எதுவுமே உங்களுக்கு கேட்காது. அவ்வளவு சைலண்டா பீஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த இடம். உள்ள போனது மட்டும் தான் தெரியும். எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்கிறதுல இருந்து எதுவுமே உங்களுக்கு தெரியாது. வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களை நீங்க ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். அப்படியான ஒரு இடம் அது. சோ உங்களுக்கு இந்த சித்தர்களுடைய வாழ்க்கை முறை இதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். இது வந்து ரொம்ப இன்னும் அழகா காட்டியிருக்கலாம் அப்படின்னு நான் பாக்குறேன். விஜயாண்டி பயன்படுத்தி இந்த விஷயம், இந்த மாதிரி விஷயத்த விஜயாண்டி அவர்களை ரொம்ப அழகா பயன்படுத்தணும். ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி ரோல்ஸ் நல்ல செட் ஆகும். இந்த போலீஸ் ரோல்ஸ் ஆகட்டும், அவர் இதுக்கு முன்னாடியே வந்து போலீஸ் ரோல் பண்ணியிருக்காரு. அதுல வந்து முருகர் பத்தின அந்த பாட்டுலாம் ரொம்ப ஹிட் ஆச்சு அந்த பாட்டெல்லாம். ஸோ அதெல்லாம் ஏகப்பட்ட வரவேற்பு அந்த பாட்டுக்கெல்லாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான படத்துல அவர் வந்து இன்னும் அழகா யூஸ் பண்ணிருக்கலாம், நிறைய யூஸ் பண்ணிருக்கலாம். அதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு ஒரு வருத்தம். கண்டிப்பா. ஏன்னா இப்போ விஜய் ஆண்டனி அப்படின்றப்போ வந்துட்டு நம்ம முதல் படமே வந்துட்டு எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு திருப்பம் எல்லாம் கொடுத்துட்டு ஆள் மாறாட்டம் எல்லாம் பண்ணி அந்த சர்டிபிகேட்ல மாற்றம் கொண்டு வந்து அதெல்லாம் பண்ணதெல்லாம் பார்த்தாக்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்படி எல்லாம் கூட நடக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. சோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் உங்களை அடுத்தடுத்த படம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா எதிர்பார்க்கிறோம். இந்த சேம் பேட்டர்ன் வேண்டாம் எங்களுக்கு, பட் அட்வான்ஸ்டா வேணும்ன்றதுதான் அவர் விஜய் ஆண்டனி கிட்ட நாங்க ரிக்வஸ்ட் பண்ணியே கேட்டுக்கிறோம். ஏன்னா உங்களால மட்டும்தான் முடியும்ன்றதுனால இந்த இது சொல்றோம். ஏன்னா இது வரைக்கும் நாங்க பாத்திராத விஷயங்கள் தான் நீங்க கொண்டு வந்து காட்டுனீங்க அந்த படத்துல அப்படின்றத நாங்க சொல்றோம். இப்ப இதுல கூட வந்துட்டு இந்த ட்விஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பெண் வந்துட்டு அவர் இதுக்காக அவளை வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் டார்க் டல் ஸ்கின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவளை வேண்டான்னுட்டுன்னு அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நிராகரிக்கிறதுன்றது வந்துட்டு அந்த பெண்ணுக்கு எவ்வளவு வலி கொடுத்துருக்கோன்னுட்டுன்னு யாருக்கும் புரியாது. அந்த வலி, அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அப்புறம் எல்லாருமே வந்துட்டு அவாய்ட் பண்றது, அந்த கார்னர் பண்றது, இதெல்லாம் மேல 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 அந்த பொண்ணை போட்டு டிப்ரெஷன்ல கொண்டு போய் விடும். இந்த மாதிரி நேரத்துல இப்போ அவங்க காஸ்மெட்டிக் பத்தியும் வந்துட்டு அந்த விஷயத்துல அந்த இடத்துல சொல்றாங்க. டல்லா இருக்கிற ஸ்கின்னை ஃபேர் ஆக்குறது, ஃபேரா இருக்கிற ஸ்கின்னை டல்லா ஆக்குறதுன்ற விஷயம். இப்போ ஃபேர்ல இருந்து டல் ஆனவங்க ஏன் டல்ல இருந்து ஃபேர் ஆகலன்றது எனக்கு தெரியல. அது ஒரு மைனஸ் இருக்கு. ஏன்னா அதுக்கும் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல. சோ அதை பண்ணிருக்கலாம், அது ஏன் பண்ணலன்றது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு வந்தது அந்த ஒரு காலேஜ்ல ரேகிங்னு வரப்போ வந்துட்டு அதெல்லாம் ஒரு மூஞ்சா நட்டுன்னு ஒரு பாடி ஷேமிங் எல்லாம் பண்ணி பேசுறது வந்துட்டு எந்த பொண்ணுக்குமே வந்துட்டு ஹர்ட் ஆகும். நார்மலா எந்த ஹியூமனும் அப்படி பண்ண மாட்டாங்க. சோ அந்த மாதிரி விஷயம் எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இப்பெல்லாம் வந்து படம் பார்த்துட்டு தான் எல்லாமே இது பண்றாங்க. இப்ப என்ன நடக்கணும்ன்றது வந்துட்டு படம் பார்த்துட்டு பார்த்துட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க. சோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இனிமேல் தவிர்க்கிறது நல்லது. ஒரு த்ரில்லர் படம் அப்படின்றப்போ வந்துட்டு இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து கத்தி எடுத்து வெட்டுறது, ரத்தம் வர்றது, என்ன சொல்றது, ஒரு பிணத்தை எடுத்து புதைக்கிறது, கதற கதற அவங்கள வந்துட்டு தூக்குல மாட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ஒரு மனிதாபிமானமற்ற செயலை தான் நாங்க இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இப்போ எல்லாமே மாறிடுச்சு. இப்ப இப்ப லாஸ்ட் ஒரு படத்துல கூட நம்ம ரெவ்யூ கொடுக்குறப்ப சொன்னோம், பாடிய கூட கண்ணுல காட்டல. அவங்க இறந்துட்டாங்க, அவ்வளவுதான். தூரத்துல இருந்து ஒரு இது ஷார்ட் கொடுத்துட்டு அவங்க இறந்துட்டாங்க. தி சேம் திங் ஹேப்பன். டார்க்கா ஒரு பொணத்தை தூக்கி அங்க போடுறாங்க, அவ்வளவுதான். அது போதும். யாருக்கும் வந்துட்டு அதெல்லாம் அந்த ரத்தம் எல்லாம் பாக்குற அளவுக்கு எல்லாம் சக்தி கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே வீட்டுல வைஃபை வச்சுட்டு வீட்டுல எல்லாம் ஓடிடில பாக்குறப்போ வந்துட்டு குழந்தைங்களோட சேர்ந்து பாக்குறப்போ இப்ப அந்த அப்பெல்லாம் வந்துட்டு தியேட்டர்ல போய் பார்த்தப்போ இது அடல்ட்ஸ் பிலிம், அடல்ட்ஸ் மட்டும் போனா போறோம்னு போயிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு வீட்டுல அப்படி கிடையாது, குழந்தைங்களும் சேர்ந்து பாக்குறாங்க. சோ அதெல்லாம் பார்த்தா அந்த ரத்தம் கத்தி எடுக்கிறது அதெல்லாம் இன்னும் அந்த கான்செப்டே கொண்டு வராதீங்க. விஜய் ஆண்டனி சார் மாதிரி வந்துட்டு ரொம்ப கிறிஸ்பியா அழகா ஒரு ட்விஸ்ட் கொடுக்குற படமா எடுங்கன்றதுதான் நான் வந்துட்டு கேட்டுக்கிறேன். லாஸ்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும். தமிழ் அறிவோட தங்கச்சி ரோல் பண்ணிருக்கிறவங்க வந்துட்டு இங்க இன்ஸ்டால நிறைய ரீல்ஸ் பார்த்திருக்கேன். எல்லாமே வந்துட்டு காமெடி ஜோனோவா இருக்கும். காமெடி பண்றது, ரோபோ சங்கர் அவங்க வைஃப் கூட எல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க, ரொம்ப காமெடியா இருக்கும். பட் அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு இவ்வளவு திறமை இருக்கா அப்படின்னுட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. சோ ஷீ இஸ் என்ன வெரி குட் ஆக்ட்ரஸ் அப்படின்றது தான் சொல்லணும். நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அவங்களுக்கு. அவங்க நல்லா அழகா யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுடைய ரோல் ரொம்ப வித்தியாசமான ஒரு சிஸ்டர் பாண்ட் இருக்கிற ஒரு ரோல் அது. ஆமா, வந்து அவங்க விஜய் டிவில
ஆஹ் சில காமெடி ஷோஸ்ல இருந்து வந்திருக்காங்க. இதே மாதிரி சில காமெடி ப்ரோக்ராம்ஸ்ல கலந்துட்டு இருந்திருக்காங்க. சீரியல்ஸ்ல ம், பண்ணியிருக்காங்க. சீரியல்ஸ்ல ஒன்று ரெண்டு ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ம், வந்து அவங்களுடைய ரோல் வந்து சீரியல்ல ஆகட்டும், ஷோஸ் ஆகட்டும், எல்லாமே காமெடி தான், காமெடி பேஸ் பண்ணி தான் இருந்தது. பட் இங்க வந்து ஆமா. ரொம்ப வித்தியாசமா ஒரு அண்ணன் தங்கச்சி பாசத்தை வந்து ரொம்ப அழகா கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது. அண்ட் ம், இது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பா. சோ இந்த படத்துல வந்துட்டு ஒரு கூடுதல் கவனம் செலுத்தி இருந்தா மார்கன் வந்துட்டு வேற மார்க்கமா இருந்திருக்கும். பட் அது கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சுன்ற வருத்தத்துல நாங்க சொல்றோம். இதுல குறை சொல்லல நாங்க. வருத்தத்துல நாங்க சொல்றோம். விஜய் ஆண்டனி கிட்ட தான் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இருக்கு. சோ இன்னும் இந்த மாதிரி போகாம ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துட்டு கொஞ்சம் ஜெல் ஆகுற மாதிரி எடுத்தா நல்லா இருக்கும்ன்றத சொல்லிக்கிறோம். தட்ஸ் ஆல் ஹரிஷ். வேற ஒரு படம் பத்தி வேற ஒரு டாபிக்ல வேற ஒரு நாள்ல பேசலாம். அதை வணக்கம்.